அங்க பண்ற மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க. திருவிழா நடத்துறோம், திருவிழாக்கு முன்னாடி காப்பு கட்டுவோம், கொடிமரம் ஏத்துவோம், தேர் இழுப்போம், பால் குடம் தூக்கிட்டு வருவோம். நீங்கள் அப்படித்தானே பண்றீங்க. தர்கா கந்தூரி என்கிறீர்கள். ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு அங்க கட்டடத்தை எழுப்பி வைத்துவிட்டு கந்தூரி திருவிழா, சந்தனக்கூடு உருஸ் என்று நடத்துகிறீர்கள். நாங்கள் எப்படி கொடிமரம் ஏத்துகிறோம் என்று சொன்னால் நீங்களும் கொடிமரம் ஏத்துறீங்களா இல்லையா? நாங்கள் தேர் இழுக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சந்தனக்கூடு என்று இழுக்கிறீர்களா இல்லையா? பேர் தானே மாத்திக்கிறீங்க. நாங்க பால் குடம் தூக்கிட்டு வர்றோம், நீங்க சந்தன குடத்தை தூக்கிட்டு வர்றீங்க. ஒன்னு டிஃபரண்ட் ஒண்ணும் தெரியலையே. நாங்க பாலாபிஷேகம் நடத்துறோம், நீங்க சமாதியில போய் சந்தனாபிஷேகம் நடத்துறீங்க. அதே மாதிரி உயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், வான வேடிக்கைகள், ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள் எல்லாமே நாங்க செய்யற மாதிரி தானே நீங்களும் செய்யறீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்னப்பா வேறுபாடு என்று கேட்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளும் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் கடுகளவு கூட சம்பந்தம் கிடையாது. ஏன்? இது போன்ற வழிபாடுகளை எல்லாம் எதிர்க்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம்.